ஹாய் ஹலோ வணக்கம் டு ஆர்ஜி அனிமேஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஐ மேட் ஃப்ரெண்ட் வித் செகண்ட் பிரிட்டஸ்ட் கேர்ள் இன் மை கிளாஸ் அப்படிங்கிற அனிமையோட எபிசோட் 2 தமிழ் எக்ஸ்பிளேஷன் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வந்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. வீடியோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம சீனியர் வந்து யுமிகிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணிகிட்ருப்பாரு. ஸோ போன எபிசோடில் வந்து அதோட தான் முடிச்சிருப்பாங்க. ஸோ ப்ரப்போஸ் பண்ணுறப்ப யுமி என்ன பண்ணிடுறா, இல்லை வாய்ப்பே இல்லை, எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ட்டு கிளம்பிடுறான். அவன் உடனே நம்ம ஃப்ரெண்டாக வச்சுருக்கலாம் அப்படிங்கிறப்ப அவள் ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறா, வாய்ப்பே இல்லை கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு போயிடறான். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா யூ அப்புறம் நீனா அடுத்து மாக்கி இவங்க 3 பேர் என்ன பண்ணிகிட்ருப்பாங்க அப்படின்னா ஒளிஞ்சிருந்து பார்த்துட்ருப்பாங்க. ஸோ வந்து யூ வந்து சொல்கிறான் மாக்கிக்கிட்ட, இந்த சீனியர் வந்து எனக்கும் ப்ரப்போஸ் பண்ணான் ஃபஸ்ட்டு, நான் வந்து வேணான்னு சொன்னதுக்கப்புறம் 2வது சாய்ஸாக இவகிட்ட போயிருக்கா யுமிக்கிட்ட, அதனால தான் அவன் வந்து நோ சொல்லிட்டு போயிட்டா அப்படிங்கிற மாதிரி மாக்கிக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கா. ஸோ அவங்களும் வந்து சரி வாங்க டைம் ஆகிட்டு கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பொண்ணுங்களும் கிளம்புறப்ப நம்ம மாக்கிக்கிட்ட வந்து இங்கே கூட ஃபோன் நம்பர் இல்லாமல் இருக்குது, நான் எப்படி ஒன்று திரும்பிலாம் கூப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரட்டாக என்ன பண்ணுறான் அப்படின்னா அவன் ஃபோன் நம்பரை வாங்கி அதாவது அவன் ஃபோனை வாங்கி ஃபோன் நம்பரை சேவ் பண்ணி கொடுத்துட்டு போயிடுறான். ஸோ அடுத்தது வந்து என்ன நடக்குது அப்படின்னா மாகியும் யுமியும் எப்போதும் போல் வீட்டில் உட்காந்து வீடியோ கேம் விளாண்டுட்டு கிடக்குறாங்க. அப்படி விளாண்டுட்டு இருக்கிறவ மாகி கிட்ட சொல்கிறா, இந்த மாதிரி காலேஜில் வந்து பாப்புலராக இருக்கிறதே ஒரு பெரிய ஒரு டாஸ்க்கு தான், ஏன்னா நம்மளை சுற்றி நிறையா பேர் வந்து ஃபேக்காக இருப்பாங்க, இது வந்து நிறையா இருக்கிறனால நமக்கு வந்து கடுப்பாகுங்கிற மாதிரிலாம் அவன் சொல்லிட்டு இருக்கா. இது ஒரு கடுப்பான விஷயம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரூ ஃப்ரெண்டு கிடைக்கிறது, அதாவது மாகி மாதிரி உன்ன மாதிரியே எனக்கு ஒரு ட்ரூ ஃப்ரெண்ட் கிடைக்கிறது வந்து எனக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கேன், இதுதான் எனக்கு வேணும், மற்ற யாருமே தேவை கிடையாது, இந்த மாதிரி ஒரு ட்ரூ ஃப்ரெண்டு ஒருத்தன் இருந்தால் கூட எனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி. எனக்கு வந்து ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் வேணாம், எங்கே பார்த்தாலும் நாய் வாய் வச்ச மாதிரி எனக்கு ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வேணாம், ஒருத்தனாக இருந்தாலும் உருப்படியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவ சொல்கிறா. ஸோ மாகி வந்து அதை சும்மா அந்தளவுக்கு பெருசாக எடுத்துக்கல, அப்படியே விட்டுறான். ஸோ அப்படி என்ன நடக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ரைடே வருது, இவங்க 2 பேரும் என்னென்னா வெளில போகலாம், ஹேங் அவுட் போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா பண்ணுறாங்க. ஸோ அப்படி ஐடியா பண்ணுறப்ப ஸ்கூலில் என்ன சொல்லிடுறா அப்படின்னா மற்றவங்களாம் வேறு ஏதோ பிளான் போட்டுட்டு இருக்கிறப்ப இந்த மாதிரி எனக்கு வந்து வீட்டில் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு கிளம்பிடுறான். ஸோ வந்து இவங்க என்ன ஆகுனா ட்ரெயின் ஸ்டேஷனில் வந்து மீட் பண்ணிக்கிறாங்க. மாகி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் ட்ரெஸ் போட்டு வந்திருப்பான் பையன். ஸோ அதை பார்த்துட்டு இவன் வந்து காமெடி பண்ணுவாள். ஸோ 2 பேரும் சேர்ந்து இந்த மாதிரி ஷாப்பிங் போவாங்க, அதுக்கப்புறம் வந்து ஒரு ஷார்க் மூவி இருக்கும் அதுக்கு போவாங்க, அடுத்து ஃபுட் வாங்கி சாப்பிட்டுட்டே இருப்பாங்களா. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்கூலில் படிக்கிற இன்னும் 2 பொண்ணுங்க வந்து வேறு ஒரு டேபிளில் உட்காந்துருப்பாங்க. ஸோ அவங்க பார்த்துட்டு இவ தானே வந்து இந்த சீனியரை ரிஜெக்ட் பண்ணா, இவனுக்காகவே அது இவனே மட்டமாக இருக்கான், இவனுக்காகவே சீனியரை ரிஜெக்ட் பண்ணா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு மாதிரி சொல்ல அவளுக்கு காண்டாயிடுது. அதை காதில் விழுந்துட்டா உடனே என்ன பண்ணுறா, இவங்க நான் அவங்கள வெறுப்பேற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாகிக்கு ஊட்டி விட்ற மாதிரி கொஞ்சிற மாதிரி அப்படிலாம் பேசுகிறாளா, அவங்களுக்கு இன்னும் எரிச்சலாக ஆகுது. ஸோ அங்கே முடிச்சதுக்கப்புறமா வெளில வந்து சரி போகலாம், வேறு எங்கேயா போகலான்னு வெளில வரப்போ இந்த மாதிரி யுமி சொல்கிறான் வந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புற கேப்பில் பார்த்தீங்கன்னா யூ நினா அப்புறம் வந்து அவங்க கேங் எல்லாம் சேர்ந்து அதே இடத்துக்கு வந்திருக்காங்க. மாகியை பார்த்துடுறாங்க. அதுக்கப்புறம் யுமியோட பேக் வேறு அங்கே இருக்கா, அதை வந்து இவன் என்ன பண்ணுறதுல மறைக்க தெரியல. ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்துட்டு நீ என்னடா இங்கே யாரோட வந்து அப்படின்னு பார்த்துட்டு யார் கூடயோ வந்திருக்கான் அவன் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு கேட்குறாங்க. உடனே என் ஃப்ரெண்ட் ரெஸ்ட் ரூம் போயிருக்கா வந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அதாவது வந்துடுவான்னு சொல்லலை, போயிருக்காங்க வந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ வந்து யூ வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இவங்கிட்ட வந்து நீயும் எங்கள் குரூப்பில் வந்து சேர்ந்துக்கோ, நாங்களும் சேர்ந்து போவோம் வா, உன் ஃப்ரெண்டையும் கூப்பிடு, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறா. பட் ஆனால் மாகி வந்து இல்லை எனக்கு வந்து இந்த பெரிய குரூப்போட இதெல்லாம் வந்து அந்தளவுக்கு செட் ஆகாது, இந்த வைபு செட் ஆகாது, நான் வந்து அந்தளவுக்கு வந்து உங்கள் அளவுக்கு டேஸ்ட்டு கிடையாது, எனக்கு ஒரே மாதிரி சேம் வைபு வராது. ஸோ வந்து எனக்கு வந்து இருக்கிறது ஒரு ஃப்ரெண்டாக இருந்தாலும் உருப்படியாக இருக்கணுங்கிற மாதிரி இவனும் ஒரு டைலாக்கை போட்டு விட்டுறலாம். ஸோ நெக்ஸ்ட் டைம் வேணா பார்க்கலாம், வாய்ப்பு அடுத்த தடவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பொலைட்டாக வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறான். ஸோ வந்து அப்போ என்னன்னா யூ வந்து ஒரு ஓவர் ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடறான். ஐயோ நாங்கள் வந்து ஒன்று தப்பாக சொல்லிட்டேனா, ஏதாவது தப்பாக பண்ணிட்டேனா, உன்னோட இதை வந்து பிரேக் பண்ணிட்டேனா, ஏதாவது ஒன்று வந்து ஃபீல் பண்ணுற மாதிரி ஹர்ட் பண்ணுற மாதிரி தான் சொல்லிட்டேனா அப்படி இப்படின்னு அவட ஆரம்பிக்கிறான். இல்லை எங்கள் கூட வரத்துக்கு பிடிக்கலையா அப்படி இப்படின்னு. ஸோ அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு நீ மூடு, அந்தளவுக்கு அவன் வந்து வேறு யார் கூட வந்திருக்கான், நீ ஏன் டிஸ்டர்ப் பண்ணுற அப்படின்ற மாதிரி சொல்லி கூப்பிட்டு போயிடுறாங்க. ஸோ வந்து அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட பேசிகிட்டு இருப்பாங்களா, அப்போயே வந்து யுமிக்கு கால் பண்ணிடுவான். எதுக்காகனா யுமியும் இதெல்லாம் கேட்கணும், ஏன்னா அவள் வந்துட்டா அப்படின்னா மாட்டிப்போம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அவள் வந்து யுமி அதை கேட்டுட்டு அங்கே ரெஸ்ட் ரூம்லேயே இருப்பா, வெளில வரமாட்டாள். ஸோ அவங்க முடிஞ்சதுக்கப்புறம் மாகியும் யுமியும் வந்து அந்த குரூப்புலேருந்து தெரியாமல் எஸ்கேப் ஆகி ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. ஸோ அப்போ வந்து யுமி வந்து அவளோட பாஸ்ட்டை வந்து இது மாதிரி சொல்கிறான், நான் வந்து மிடில் ஸ்கூல் படிக்கிற டைமில் அங்கே வந்து நான் குரூப் லீடராக இருந்தேன், பட் ஆனால் அவங்க வந்து என்னை வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய குரூப்பை வந்து அவள் வந்து அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிடறா. அதாவது ஏன்னா அவளை யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு தெரிஞ்சதும் அதுக்கப்புறம்லேருந்து இந்த மாதிரி பெரிய பெரிய குரூப்பெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு சர்க்கிள் சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்கிறா. ஸோ ஆக்சுவலாக அதான் உண்மை, நம்ம பெரிய குரூப் வச்சுருக்கிறது தான் முக்கியம் இல்லை, நம்ம ஹானஸ்டான பீப்புள்ஸை வச்சுருக்கோமா சுற்றி அப்படிங்கிறது தான் முக்கியம்.
நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா யூ வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஸ்கூலில் வந்து மாகிக்கிட்ட சாரி கேட்குறா. எதுக்குன்னா நான் வந்து உன்னை ஃபோர்ஸ் பண்ணிட்டேன் அப்படி இப்படின்னு ஊங்குறா. இவங்கெல்லாம் பார்த்துட்டு அங்கேருந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம யுமியும் பார்த்துக்கிட்டு இருக்கா. சரி என்னதான் நடக்குது பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் உடனே இல்லை அதெல்லாம் பெரிய பிரச்சனை இல்லை, தப்பு இல்லை, அப்படி இப்படி நல்லா ஒன்றும் ஹார்ட்லாம் ஆகலை அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் சொல்லிகிட்டு இருக்கான். வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணிவிட்றா, டக்குன்னு நான் உனக்கு கொடுத்த நம்பருக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. அது வந்து யுமி பார்த்துட்றா, ஒரு லுக்கு விட்றா, எப்போடா நம்பர் கொடுத்த அப்படிங்கிற மாதிரி. அவள் கிளாஸ் முன்னாடியே சொல்லவும் அவன் அங்கேருந்து லுக் விட்டுக்கிட்டு இருக்கா வேற. ஸோ பொசசிவ் ஆகும்ல, அந்த மாதிரி தான். ஸோ இது வந்து எல்லாரும் வந்து கிளாஸ்லலாம் என்ன வராங்க, ஷாக் ஆயிடுறாங்க. இது வந்து எப்புட்றா சீக்கிரட்டாக நம்பர் கொடுத்துட்டு வெளிப்படையாக வந்து நான் உனக்கு நம்பர் கொடுத்தல கால் பண்ணுனா அப்படி இருக்கும். கிளாஸ் ஃபுல்லாக எப்புட்றா கிளாஸ்லேயே வந்து பிரிட்டியஸ்ட் கேர்ளு அவள் தான், பாப்புலர் அவள் தான், அவகிட்டயே நம்பர் வாங்கிட்டான் அப்படிங்கிற மாதிரிலாம் பார்க்குறாங்க. இவனுக்கு அந்த இடத்துல வந்து ஒரு மாதிரி வியர்டாக எம்பாரசிங்காக எப்படி சொல்கிறது, ஒன்றுமே சொல்ல முடியல பயலால், அப்படியே ஒரு மாதிரி இருக்கான். ஸோ வந்து இப்போ வந்து வீட்டுக்கு வந்து வந்துட்டுருக்காங்க. ஸோ ஸ்கூல் முடிஞ்சுட்டு அப்படி முடிகிறப்ப பார்த்தீங்கன்னா யுமி, அதுக்கப்புறம் யூ, அதுக்கப்புறம் வந்து மாகி, இவங்க 3 பேர் நடந்து போயிட்டுருக்காங்களா. பின்னாடியே பார்த்தீங்கன்னா சீக்கிரட்டாக அவள் ஃப்ரெண்டு இருக்காள் இன்னொருத்தி. ஸோ அவள் வந்து ஃபாலோ பண்ணிட்டே வருவாள். அதை வந்து யுமி பார்த்துட்றா. பார்த்துட்டு அவள் வேலையை கட்டுறாடி அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் பேசுகிறாங்க. மாகிக்கு ஒன்றுமே புரியல. உடனே என்ன பண்ணுறாங்க, ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த மாதிரி மாகியை கூப்பிட்டுக்கிட்டு கையை பிடிச்சிக்கிட்டு வேகமாக ஓடுறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா மாகி வந்து யுமிக்கு ஃப்ரெண்டுங்கிறது யூக்கு தெரியாது. ஸோ அவங்க வந்து சீக்கிரட்டாக தானே இருக்காங்க. ஸோ வந்து யூ என்ன நினச்சிட்டு இருக்கா, நம்ம தான் வந்து மாகிக்கு ஃப்ரெண்டு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா. ஸோ வந்து நீ வந்து உன்னோட சீக்ரெட் ஃப்ரெண்டு எவ்வளோ எப்படி சொல்கிற, எப்படி பார்க்குறியோ அது வந்து எனக்கு புரியுது. நீ வந்து ஒரு சீக்ரெட்டாக வச்சுருக்க, அது யாருன்னு எங்கள்கிட்ட சொல்ல மாட்டேற அப்படிங்கிற மாதிரி ஒரு டீ ஷாப்பில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அவள் யுமியை தான் சொல்கிறா அப்படிங்கிறது வந்து அவளுக்கு தெரியாது. அதாவது யுமியை தான் சொல்லிட்டு இருக்கா, அவன் வந்து உன் ஃப்ரெண்டு வந்து நீ எவ்வளோ பிடிச்சிருக்கோம் அவளை உனக்கு அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லிகிட்டு இருக்கா. அங்கேயே மாகிக்கு வந்துச்சு, அங்கே வந்து யுமிக்கே ஒரு மாதிரி குறை ஏறுற மாதிரிலாம் நடக்குது. அப்போ வந்து இந்த காஃபி ஷாப் முடிஞ்சதுக்கப்புறம் கிளம்பலான்னு பார்க்குறாங்க. கிளம்பும் போது பார்த்தீங்கன்னா மாகி கிட்ட வந்து நம்மளும் ஃப்ரெண்டாக இருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கையை நீட்டுறா யூ இவங்கிட்ட மாகிக்கிட்ட. ஸோ இதை வந்து யுமி பார்க்குறா. ஸோ இதோட எபிசோட் 2 முடியுது. அடுத்த எபிசோடில் எப்படி அவங்க வந்து ஃப்ரெண்ட் ஆகுறாங்களா இல்லையாங்கிறது தெரிய வரும். யுமி வந்து அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறா அப்படிங்கிறது. இவங்க வேறு பேர் யுமின்னு வச்சுருக்காங்க, ஒன்றும் புரிய மாட்டேங்குது. சரி, இந்த எபிசோட் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடு வேணும்னா கமெண்ட்ஸ் ஏதாவது பண்ணிங்க அப்படின்னா தான் தெரியும். ஸோ அந்தளவுக்கு நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டினியூவாக வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன் டெய்லி. தேங்க்யூ.